தமிழகத்தில் நாளை பள்ளிகள் இயங்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகைக்கு மறுநாள் 21ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதனை ஈடு செய்யும் வகையில் நாளை வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் 27ஆம் தேதி காலை சூறாவளி புயலாகவும் மாற வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே சொகுசு பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் 21 பேர் உயிரிழந்தனர். ஹைதராபாத்திலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற அந்த பேருந்தில் சுமார் 40 பேர் பயணித்தனர். கர்னூல் மாவட்டம் சின்னட்டக்கூரு அருகே சென்றபோது என்ஜின் பகுதியில் தீப்பிடித்து கண்ணிமைக்கும் நேரத்தில் பேருந்து முழுவதும் தீ பரவியது. இதனால் சுமார் 20 பேர் அவசரகால வழி மூலம் வெளியேறிய நிலையில் 21 பேர் தீயில் கருகி உயிரிழந்தனர். முதற்கட்ட விசாரணையில் பேருந்து அடியில் இருசக்கர வாகனம் ஒன்று கருகிய நிலையில் கிடந்தது தெரியவந்தது. பேருந்தின் முன்பக்க பகுதியில் சிக்கிய அந்த இருசக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்க் உடைந்து தீப்பற்றி எரிந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கர்னூலில் சொகுசு பேருந்தின் மீது இருசக்கர வாகனம் மோதியதே தீ விபத்திற்கு காரணம் என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ தெரிவித்துள்ளார். தீ விபத்தை தொடர்ந்து பேருந்தின் வயர்கள் கருகியதால் தானியங்கி கதவை திறக்க இயலாமல் போனதாகவும் இதுவே உயிரிழப்பிற்கு முக்கிய காரணம் என்றும் அவர் கூறினார். பேருந்தில் இருந்த 2 ஓட்டுநர்களில் ஒருவரை பிடித்த போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக கூறிய அவர் மற்றொருவர் தலைமறைவாகிவிட்டதாக குறிப்பிட்டார். கர்னூல் சொகுசு பேருந்து தீ விபத்தில் உயிர் பிழைத்தவர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளிக்காமல் பேருந்து தீப்பிடித்ததை செல்போனில் வீடியோ எடுத்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்த பெண் தெரிவித்துள்ளார். அவ்வழியாக காரில் தாம் வந்தபோது இந்த விபத்தை நேரில் பார்த்ததாகவும் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொண்டு விவரத்தை கூறியதாகவும் அந்த வீடியோவில் அவர் கூறியுள்ளார். இதனிடையே தீ விபத்திற்குள்ளான பேருந்தின் அடிப்பகுதியில் சிக்கிய இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற சிவசங்கர் என்பவர் சாலையோரம் சடலமாக மீட்கப்பட்டார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் தீபாவளியின் போது புதிய ரக கார்பைடு துப்பாக்கியை பயன்படுத்திய 14 சிறுவர்களுக்கு பார்வை பறிபோன நிலையில் அந்த துப்பாக்கிக்கு அங்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கார்பைடு உலோக கலவையை கொண்டு பிளாஸ்டிக் பைப்பு மூலம் தயாரிக்கப்பட்ட இந்த துப்பாக்கியை தீபாவளியின் போது சிறுவர்கள் ஆர்வமுடன் வாங்கி பயன்படுத்தியுள்ளனர். ஆனால் அதிலிருந்து வெளியேறிய புகையால் சிறுவர்களுக்கு கண்ணெரிச்சல் ஏற்பட்டு பார்வை பறிபோகும் அபாயம் நிலவுகிறது. இதனைத் தொடர்ந்து கார்பைடு துப்பாக்கிக்கு போபால் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பாரத ரத்னா கருப்பூரி தாக்கூர் சிலைக்கு மாலை அணிவித்து பிரதமர் மோடி பிரச்சாரத்தை தொடங்கினார். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த மாதம் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டமாக நடைபெறுகிறது. இதையொட்டி பீகார் மாநிலம் சமஸ்திபூரில் உள்ள அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் கருப்பூரி தாக்கூர் சிலைக்கு மாலை அணிவித்து பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். பின்னர் கருப்பூரி தாக்கூரின் குடும்பத்தினரை சந்தித்து உரையாடிய அவர் கருப்பூரி தாக்கூர் ஆரம்ப நாட்களில் வசித்த குடிசைகளை நேரில் பார்வையிட்டார். நிகழ்ச்சியையொட்டி தன்னை வரவேற்க பாரம்பரிய உடை அணிந்து வந்த பெண்களிடம் பிரதமர் மோடி சிறிது நேரம் கலந்துரையாடினார். பீகாரில் இந்தியா கூட்டணி வென்று ஆட்சி அமைத்தால் கொலை, கொள்ளை மற்றும் ஊழலிலிருந்து மாநிலத்தை விடுவிப்போம் என ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் சூளுரைத்தார். பீகார் தேர்தலையொட்டி சஹர்சாவில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தேர்தலில் தாங்கள் வென்றால் மதம், சமூகத்தின் அடிப்படையில் 1க்கும் மேற்பட்ட துணை முதலமைச்சர்களை தேர்ந்தெடுப்போம் என்று உறுதியளித்தார். மேலும் நிதிஷ்குமாரை மீண்டும் முதலமைச்சராக்க பாஜகவும் அமித்ஷாவுக்கும் விருப்பமில்லை என தேஜஸ்வி யாதவ் குற்றஞ்சாட்டினார்.
ஆப்கானிஸ்தானிலிருந்து பாகிஸ்தானுக்கு பாயும் குனார் நதியின் குறுக்கே அணை கட்டி தண்ணீரை தடுத்து நிறுத்த அந்நாடு முடிவு செய்திருப்பது பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எல்லையில் ஏற்பட்ட மோதலில் சுமார் 100 பேர் அண்மையில் உயிரிழந்தனர். இந்த சூழலில் பாகிஸ்தானின் பிரதான நீர் ஆதாரமாக திகழும் குனார் நதியின் குறுக்கே அணை கட்டி தண்ணீர் விநியோகத்தை நிறுத்த ஆப்கானிஸ்தான் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 480 கிலோமீட்டர் நீளம் கொண்ட குனார் நதி ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கில் உள்ள இந்துகுஷ் மலையில் உற்பத்தியாகி பாகிஸ்தானுக்குள் பாய்ந்து காபூல் ஆற்றில் கலக்கிறது. இதில் நீரோட்டம் தடைபட்டால் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் வறட்சியால் பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. ஏற்கனவே பஹல்காம் தாக்குதல் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கான சிந்து நதிநீர் விநியோகத்தை இந்தியா நிறுத்தி வைத்த நிலையில் தற்போது ஆப்கானிஸ்தானும் நீரை கேடயமாக பயன்படுத்தி அந்நாட்டுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளிக்க முடிவு செய்திருக்கிறது. டொமினிகன் குடியரசு தீவை நோக்கி நகரும் மெலிசா புயல் காரணமாக அங்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மெலிசா புயல் எதிரொலியாக அந்நாட்டின் 11 மாகாணங்களுக்கு ரெட் அலர்ட்டும் எஞ்சிய 11 மாகாணங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே டொமினிகன் குடியரசு தீவில் கனமழை பெய்து வெள்ளக்காடான நிலையில் புயல் கரையை கடக்கவிருப்பதால் அதிகனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக அதிபர் லூயிஸ் அபினாடர் தெரிவித்திருக்கிறார். கனடாவுடன் வர்த்தக உறவை அடியோடு துண்டிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கு வரிகள்தான் முதுகெலும்பாக திகழ்வதாக ட்ரம்ப் கூறி வருகிறார். இந்த சூழலில் முன்னாள் அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரீகன் வரிகளுக்கு எதிராக பேசியதாக விளம்பரம் ஒன்றை கனடா அரசு அண்மையில் வெளியிட்டது. இதை போலி விளம்பரம் என்று கூறிய ட்ரம்ப் ரீகன் ஒருபோதும் வரிகளுக்கு எதிராக பேசியது இல்லை என்று விளக்கமளித்துள்ளார். மேலும் கனடாவுடனான வர்த்தக உறவு அனைத்தையும் அடியோடு ரத்து செய்வதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவில் பராமரிப்பு மையத்திலிருந்து திறந்துவிடப்பட்ட சிவப்பு நண்டுகள் சாலையை கடந்து கடலை நோக்கி படையெடுத்தன. இனப்பெருக்கத்திற்காக சிவப்பு நிற நண்டுகளை பராமரிப்பு மைய ஊழியர்கள் திறந்துவிட்டனர். இதனால் ஆயிரக்கணக்கான நண்டுகள் சாலையை கடந்து கடலை நோக்கி சென்றன. முன்னதாக நண்டுகள் சாலையை ஆக்கிரமித்ததால் வழியாக சென்ற வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றன.